ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி வீடியோஸ். இன்றைக்கி நம்ம பாசிப்பயிறு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது கூட சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பாசிப்பயிறு 1 கிளாஸ் பாசிப்பயிறுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு விசில் ஹை ஸ்பீட்லேயும் மற்ற 2 விசில் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு விசில் எடுத்து வச்சுட்டா இந்த மாதிரி மசிச்ச மாதிரி பாசிப்பயிறு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சீரகம், வெந்தயம் போட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கி எடுத்த பிறகு தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இது வீட்டில் கருவேப்பிலையை நான் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இது நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குன்னா வேணும்னா கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் நான் சாம்பார் பொடி போட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் கருவேப்பிலை பொடி 1 டீஸ்பூன் போட்டாச்சு. போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதித்த பிறகு நம்ம இது டால் வேக வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அந்த பாசிப்பருப்பு நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள், செமையாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் சப்பாத்திக்காக மாவு நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது திரட்டிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சப்பாத்தி போடுறதுக்காக. இது இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி பரோட்டா மாதிரி போடும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும், லேயராக வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் ஒரு டீட்டெயில் வீடியோ அப்புறமா போடுறேன். நான் பேட்டர் கலக்கிட்டு நல்லா பேட்டர் இல்லை, நல்லா நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துட்ட பிறகு நம்ம கொஞ்சம் திரட்டிட்டு எண்ணெய் போட்டு நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா சப்பாத்தி போட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான பாசிப்பயிறு சாம்பார் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அது கூட ஒரு ஆம்லேட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.